எழுத்தாளர் அறிஞர் மா. ராசேந்திரன் ஐயா அவர்களை மொழி மிரட்டல் என்னும் தலைப்பில் நம்மோடு உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். விழா தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் மணிகண்டன் அவர்களே, வரவேற்புரையாற்றி இருக்கிற பேராசிரியர் வாணி அறிவாளன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற முனைவர் நிர்மல் தெய்வ அவர்களே, இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கிற சகோதரி ரேவதி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிறந்த நாளில் நான் மாணவர்களோடு இருக்க, அவர்களோடு கொஞ்சம் கலந்துரையாடவே விரும்பினேன். ஆனாலும் இப்படி செய்தி கேள்விப்பட்டு நான் மிகவும் மதிக்கிற பேராசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள். மதிப்புக்குரிய திரு கோவில் எழின் அவர்கள் வந்திருக்கிறார், கவிஞர் வீரமணி அவர்கள் வந்திருக்கிறார், இப்படி வெளியூரிலிருந்தெல்லாம் பலர் வந்திருக்கிறார்கள். நண்பர் நெடுஞ்செழியன் வந்திருக்கிறார், பேராசிரியர் ஒப்பிலாமதியன் வந்திருக்கிறார், எனது இனிய நண்பர் ராஜகண்ணன் வந்திருக்கார் என்று நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே பெரும்பான்மையானவர்கள் எனக்கு புதிதாக அறிமுகமாகிற மாணவர்கள், சிறுபான்மையினர் தான் மற்றவர்கள். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை எப்படியெல்லாம் நடத்தலாம் என்றெல்லாம் யோசித்த போதெல்லாம் மறுத்து கொண்டே வந்த நான், இறுதியில் அந்த நாளில் நீங்கள் இங்கே வந்து மாணவர்களோடு இருக்கலாமே என்று பேராசிரியர் கேட்டபோது என்னால் மறுக்க முடியவில்லை. சரி, தமிழ் படிக்கிற மாணவர்களோடு நாம் இருக்கலாம் என்று நினைத்தேன். அப்படி தான் அந்த கூட்டத்திற்கு பேராசிரியர் ஏற்பாடு செய்தார். அப்போதும் கூட நேற்று இரவு ஒரு 11:30 வாக்கில் எனக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். நீங்கள் குடும்பத்தோடு வருகிறீர்களா என்று கேட்டார். இல்லை, நான் மட்டும்தான் வருகிறேன் என்று சொன்னேன். இல்லையா, அம்மாவையாவது அழைத்து கொண்டு வாங்கள் என்று அவர் சொன்னார். அவர் சொன்ன எல்லாவற்றையும் நாம் தடுத்து கொண்டே தட்டை கிழித்து கொண்டே வந்ததனால் இதை சரி செய்து விடலாம் என்று மனைவியை அழைத்து கொண்டு வந்தேன். மற்றபடி மகள் என்னுடைய மைத்துனரெல்லாம் வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள் மிரட்டி விட்டு போயிருக்கிறார். நான் எதிர்பார்க்கவில்லை. இப்படித்தான் இந்த மிரட்டல்கள் இருக்கும். எதிர்பார்த்தா அதற்கு பேர் மிரட்டல் இல்லையே. எப்படி மிரட்டி இருக்கிறார் பாருங்கள். எனக்கு ரொம்ப இந்த 75 வயது என்பது ஒரு மிரட்டலாக எனக்கு இதுவரை தெரியவில்லை. இவர் பேசிய பிறகு இந்த 75 வயது என்பதே ஒரு மிரட்டலாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லிவிட்டு போனதையெல்லாம் நான் சாதிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன். சாதித்ததை சொல்லவில்லை அவர், நான் சாதிக்க வேண்டியதை சொல்லியிருப்பதாக கருதுகிறேன். அதற்கு இன்னொரு 75 ஆண்டு காலம் நாம் வாழ்ந்தாக வேண்டுமே என்று ஒரு மிரட்டல் இருக்கிறது இல்லையா? ஆகவே இது பொதுவாக சொல்லப்போனால் இது ஒரு இந்த இலையுதிர் காலம், கொலையுதிர் காலம் என்பது போல இது ஒரு மிரட்டல் காலமாக எனக்குப்படுகிறது. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரையிலும் மிரட்டல் தானே. வாழ்க்கை என்பது நம்மை மிரட்டி கொண்டு தானே இருக்கிறது. அந்த மிரட்டலை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்து தானே இருக்கிறது. அப்படி இது ஒரு மிரட்டல் காலமாக இருக்கிறது. யுவல் நோவா ஹராரி சொல்கிறார், எதை நீ கட்டுப்படுத்த முடியாதோ அதை நீ கண்டுபிடிக்காதே என்று சொல்கிறார். எதை உன்னால் கட்டுப்படுத்த முடியாதோ அதுக்கு நீ பழக்கப்பட்டு விடாது. சரி, பழக்கம், குடிப்பழக்கத்தில் எல்லா பழக்கமாக எதையும் உன்னால் நிறுத்த முடியும் என்ற கட்டுப்பாட்டிற்குள் வைக்கிறவரை எதையும் தொடங்கலாம், இல்லை என்றால் தொடங்கவே தொடங்காதே என்று சொல்கிறார். அப்படி என்றால் எதை கட்டுப்பாட்டில் நாம் வைத்திருக்கிறோம்? நாம் இதுவரை கண்டுபிடித்த சாதனைகள், அறிவார்ந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்கு கட்டுப்படுகின்றனவா, நம்மை கட்டுப்படுத்துகின்றனவா? ஒரு தத்துவமும் சிந்தனையும் சாதனையும் நம்மை கட்டுப்படுத்த வந்திருக்கிறதா அல்லது நமக்கு கட்டுப்பட வந்திருக்கிறதா? நல்ல சிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு, நல்ல தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு நாம் கட்டுப்படலாம் இல்லையா? ஆனால் நாம் உருவாக்கிய ஒன்று நமக்கு குழி தோண்ட தொடங்குகிறது என்றால் நாம் யோசிக்க வேண்டும். ஒரு கதை சொல்வார்கள். என என்றால் ஒரு மந்திரவாதி தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் பயிற்றுவித்து கொண்டு வந்தபோது அந்த மந்திரவாதி சீடரிடம் சொன்னாராம், நான் 1 வார காலம் ஊரில் இல்லை, நீங்கள் இந்த மந்திர கூடத்தை, இந்த குடிலை சரியாக கவனித்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னாராம்.
உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால், உங்களால் முடியாமல் ஏதாவது செய்ய இயலாமல் போனால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதை சொன்னால் அங்கே இருக்கிற ஒரு தொடப்பக்கட்டை கூட அந்த வேலையை செய்து விடும் என்றார். அந்த மந்திரவாதி போன பிறகு அந்த சீடர் என்ன செய்தார், நாள்தோறும் அந்த பக்கத்தில் இருக்கிற ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வர வேண்டும். என்ன யோசித்தார், இதற்கு நாம் ஏன் போக வேண்டும் என்று அங்கிருந்த தொடப்பக்கட்டையிடம் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தொடப்பக்கட்டை வழியாக தண்ணீரை கொண்டு வர செய்தார். அது என்ன நிறுத்தவே இல்லை. தொடர்ந்து அந்த தொடப்பக்கட்டை தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பிக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் குடில் முழுகி போய்விட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதை எப்படி நிறுத்துவது என்றும் அவருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் மந்திரத்தை சொல்லத்தான் தெரியுமே தவிர அந்த தொடப்பக்கட்டத்திலிருந்து மந்திரத்தை நீக்க அவருக்கு தெரியவில்லை. வந்த கோபத்தில் இவர் என்ன செய்தார் என்றால் அந்த தொடப்பக்கட்டையை ரெண்டாக வெட்டினார். ரெண்டாக வெட்டி போட்ட பிறகு என்ன நடந்தது நண்பர்களே, தொடப்பக்கட்டை ரெண்டு பகுதியும் போய் தண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த மந்திரவாதிகிட்ட ஓடி போய் இது மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் அதுக்கு தான் சொன்னேன், நீ உன்னால் கட்டுப்படுத்த முடியாத எதையும் நீ பயன்படுத்தாதே அல்லது கண்டுபிடிக்காதே என்று சொல்லி ஒரு கதை. எதற்கு சொல்லுகிறேன் என்றால் நண்பர்களே, இன்றைய யுகம் என்பது, இன்றைய உலகம் என்பது செயற்கை நுண்ணறிவு உலகம். நேற்று வரை என்ன நடந்தது என்றால், நான் செய்ய முடியாததை செய்வதற்கு எனக்கு இயந்திரங்கள் பயன்பட்டன. ஒன்றை வெட்டுவதற்கு, ஒன்று ஏர் உழுவதற்கு, ஓடுவதற்கு, என்னை ஏற்றி செல்வதற்கு என்று என்னால் இயலாத ஒன்றை செய்வதற்கு நான் இயந்திரங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தேன். சரியா? பிறகு என்ன நடந்தது நண்பர்களே, நான் ஏறி உட்கார்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்டால் அதை செய்யும். இதை செய்ய என்று சொன்னால் அதை செய்யும். சரிதானே? அது ஒரு கட்டம். அப்புறம் என்ன நடந்தது நண்பர்களே, நான் கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லும் இல்லையா? நான் கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லும். அடுத்த கட்டமாக என்ன வந்து விட்டது நண்பர்களே, நான் கேள்வி கேட்டால் அது பதில் சொல்வதோடு நிற்காமல், என் கட்டளைக்கு அது கீழ்ப்படிவதோடு நிற்காமல் எனக்கு கட்டளையிட ஆரம்பித்து விடுகிறது. உதாரணத்திற்காக நான் வண்டி ஓட்டி வருகிறேன் என்று நினைத்து கொள்ளுங்கள். இடது பக்கம் திரும்பு என்கிறது, வலது பக்கம் திரும்பு என்கிறது. இப்படி நான் கருவிக்கு கட்டுப்பட தொடங்கிவிட்டேனோ என்று என்னை யோசிக்க வைக்கிறது. நான் கண்டுபிடித்த ஒன்றுக்கு நானே கட்டுப்பட வேண்டிய ஆளாக மாறிக்கொண்டிருக்கிறேனோ? எனக்கு இந்த வேலைக்கு நான் சரியாக இருப்பேனா இல்லையா என்பதை அது தீர்மானிக்கிறது இல்லையா? கணினியும் இணையமும் அந்த யுகத்தில் தானே இருக்கிறோம். இந்த ஊருக்கு நீங்கள் போவதற்குள் மழை வருமா வராதா என்பதை அது சொல்கிறது. பிறகு இந்த நோய்க்கு இந்த மருந்தை சாப்பிடு என்பதையும் அதுவே தீர்மானிக்கிறது. இதற்கு முன்பெல்லாம் கருவிகள், ஒரு இசைத்தட்டு இருக்கிறது என்றால் அது இசை, நாம் விரும்பிய இசையை அது இசைக்காது. இப்போது நாம் விரும்பிய இசை வேண்டுமென்றால் நமக்கு கருவிகள் இசைக்கின்றன. சரிதானே? ஆனால் என்றைக்காவது அந்த இசைத்தட்டை ஒரு இசையை உருவாக்கி நமக்கு தந்ததா? இல்லையே. இதுவரை அதுபோல் நடந்தது உண்டா? ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது நண்பர்களே, உங்களுக்கு பதிலாக ஒரு ஓவியத்தை செயற்கை நுண்ணறிவு வரைகிறது. உங்களுக்கு பதிலாக உங்களுக்கு கேட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை செய்வதற்கு ஒரு கருவி உருவாகி இருக்கிறது. உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப ஒரு கவிதையை எழுதித்தர அது தயாராக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? மனிதர்களைப் போலவே யோசிக்கவும் கருவிகள் கற்றுக்கொண்டு விட்டன. பிறகு என்ன? மனிதர்களைப் போல யோசிப்பது இருக்கட்டும், தீர்மானிக்கவும் முடிவெடுக்கவும் கூட அது வந்து விட்டன. அப்படி என்றால் கருவிகள் தீர்மானிப்பதைத்தான் இனிமேல் நாம் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு பதிலாக கருவிகள் யோசிக்க ஆரம்பித்து விட்டன. சரியா? இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லப்போனால் நண்பர்களே, இவற்றை எல்லாமே நாம் சாதித்திருக்கிற இந்த சாதனைகள் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணமாக இருந்தது என்ன? இந்த பிரபஞ்சத்தில் நாம் எல்லாம் ஒரு உயிரினமாக, ஒரு புலியை, சிங்கத்தை, எதையோ பார்த்து பயந்த உயிரினங்களில் ஒன்றாகத்தானே நமது வாழ்க்கையை, ஆதி மனித வாழ்க்கையை தொடங்கி இருப்போம் இல்லையா? அப்படி எல்லாவற்றையும் பார்த்து பயந்திருந்த மற்ற உயிரினங்களைப் போல இருந்த இந்த மனிதன், மற்ற உயிரினங்களைப் போல மிரட்டலுக்கு பயந்து கொண்டிருந்த இந்த மனிதன் இன்றைக்கு எல்லா உயிரினங்களையும் மிரட்டி கொண்டிருக்கிறான். பார்த்தீர்களா?
இன்றைக்கு பிரபஞ்சத்தில் இந்த மனிதன் தான் எல்லா உயிரினங்களுக்கும் எஜமானனாகி இருக்கிறான் பார்த்தீர்களா? ஏன் மற்ற உயிரினங்கள் அவ்வாறு ஆக முடியவில்லை? இந்த மனிதர்கள் மட்டும் எப்படி இந்த தலைமை இடத்துக்கு வந்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இல்லையா? இப்படி இவனை கொண்டு வந்து நிறுத்தியது மொழியாக இருக்கிறது இல்லையா? ஒளி இருக்கிறது, ஓசை இருக்கிறது, ஒளி இருக்கிறது, அதை மொழியாக மாற்றிக்கொண்டது மக்களாக இருக்கிற மனிதர்கள் என்பதனால் இவர்கள் தலைமையிடத்திற்கு வந்திருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் ஓசையோடும் ஒளியோடும் இருக்கின்றன, அவையெல்லாம் அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றன. அப்படித்தானே? அப்படி இந்த மொழி என்பதுதான் இவனை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. எப்படி அவர் சொன்னாரே, தமிழ் என்பது எங்களை எல்லாம் எப்படி உயரத்திற்கு கொண்டு வந்தது என்பதைப் போல இந்த மனிதகுல வரலாற்றில் மொழி என்பது ஒரு முக்கியமான பரிணாம வளர்ச்சி. விலங்கிலிருந்து மனிதன் வேறுபட்ட அந்த தொடக்க புள்ளி இருக்கிறதே, அந்த பரிணாம வளர்ச்சிக்கு மொழிதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்று இரண்டு கருத்து உண்டு. ஒன்று பிக் பேங் தியரி, மற்றொன்று பிளாக் ஹோல் தியரி என்று சொல்கிறார்கள். இந்த பெருவெடிப்பு எப்போது நிகழ்ந்தது என்பதற்கு காலம் நிர்ணயிக்க முடிகிறது. அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்த பிறகு என்னென்ன நிகழ்ந்தது என்பதை பரிபாடல் பட்டியல் எடுக்கிறது. வியப்பாக இருக்கிறது பாருங்கள். விசும்பு இல்லாத ஒரு ஊழி காலம், விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி என்று பரிபாடல் சொல்லுகிறது. பாருங்கள், விசும்பு இல்லாத ஒரு ஊழி காலத்தை பரிபாடல் நமக்கு சொல்கிறது. அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்ததைப் போல ஒரு 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனித மூளையில் ஒரு பெருவெடிப்பு நிகழ்ந்ததாம். என்ன நிகழ்ந்தது என்று வில்லியனூர் ராமச்சந்திரன் சொல்கிறார். அதை அந்த பெருவெடிப்பின் போதுதான், அந்த மூளைக்குள் ஏற்பட்ட பெருவெடிப்பில் தான் இந்த மிரர் இமேஜ் என்கிற ஒரு சிறு அசைவு, நெகிழ்வு, வளர்வு நடந்திருக்கிறது. அதுதான் மொழி தோன்றலுக்கான முக்கிய காரணம் என்று சொல்கிறது. ஆகவே மூளையில் ஏற்பட்ட ஒரு பிக் பேங், ஒரு பெருவெடிப்பு தான் மொழி உருவாக காரணமாக இருக்கிறது. அதுக்கு பிறகு அது ஏன் மனித மூளையில் மட்டும் உருவாச்சு அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த கேள்விகளாக இருக்கின்றன. அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், இந்த மொழி என்பது எவ்வளோ பெரிய மிரட்டலாக இருக்கிறது பார்த்தீர்களா? எப்படி மொழி மிரட்டல், எப்படி செயற்கை நுண்ணறிவு இப்போது நமக்கு மிரட்டலாக தெரிகிறதோ அப்படிதான் மொழியும் மிரட்டலாக தெரிகிறதா இல்லையா? இந்த மொழி என்பதை கண்டறிவதற்கு முன்பு மனிதர்கள் வாழ்க்கை, மொழி கண்டறியப்பட்ட பிறகு அதை பயன்படுத்த தொடங்கிய பிறகு நமது வாழ்க்கை இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். உதாரணத்திற்கு இது ஏன் மிரட்டுகிறது என்று சொல்லுகிறேன். மொழி நம்மை இணைப்பதற்கு தானே, ஒருவோடு ஒருவர் இணைந்து போவதற்கு தானே, அதுக்காக தானே மொழி. ஒரு குழுவாக இருக்கட்டும், ஒரு சமூகமாக இருக்கட்டும், ஒரு திணை வாழ்க்கையாக இருக்கட்டும், மொழி என்பது அவர்கள் எல்லோரையும் இணைப்பதற்காகத்தானே உருவானது. அதுக்குத்தானே பயன்படுத்தினோம். பிறகு இப்போது எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? செயற்கை நுண்ணறிவை போலவே அந்த மொழியை கொண்டே பிரிக்கிறார்கள் இல்லையா? அப்போ பிரிப்பதற்கும் பயன்படுகிறது மொழி என்று ஆகிவிட்டது அல்லவா? ஆகவே அது மிரட்டலுக்குமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி சொல்லலாம்? இந்த மொழி மிரட்டல் என்பதை பேராசிரியர் யாப்பிலக்கணத்திலும் இலக்கணத்திலும் ஈடுபாடு உள்ளவர் என்பதனால் சொல்லுகிறேன். மொழி மிரட்டலை தொகாநிலை தொடர் என்றும் சொல்லலாம், தொகைநிலை தொடர் என்றும் சொல்லலாம். கை நீட்டல் என்பதை போல மொழி மிரட்டல் என்பதை. இந்த தொகைநிலை தொடரில், தொகைன்னா வேற்றுமை தொகைன்னு வச்சுக்கோங்க. இந்த வேற்றுமை தொகையில் உங்களுக்கு தெரியும் எத்தனை உறுப்புகள் இருக்குது வேற்றுமை தொகையில். வேற்றுமை 8ன்னு சொல்லுவோம், உறுப்புங்கிறது 6 தான் இருக்கும். ஐ, ஆல், தூ, இன், அது, கண்ணன். சரியா? இந்த மொழி மிரட்டலில் இந்த வேற்றுமை தொகையாக அந்த 6 வேற்றுமை தொகையுடன் சேர்த்து பாருங்களேன். மொழி மிரட்டலை மொழியை மிரட்டல், மொழியால் மிரட்டுதல், மொழிக்கு மிரட்டுதல், அப்புறம் மொழியின் மிரட்டல், மொழியது மிரட்டல், மொழிக்கண் மிரட்டல், எல்லாத்துக்கும் பிறந்து விடுதான். இந்த மொழி மிரட்டல்ங்கிறது இப்படியெல்லாம் ஆட்பட்டு கொண்டே வருகிறது. இப்போ உதாரணம் சொல்லணும்னா, இந்த மொழியை மிரட்டுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? மொழியை மிரட்டுதல்னா, மொழின்னா மொழி முதற் காரணம் ஆமெனும் அணுத்திரள் ஒளி, சப்தம் தானே. இந்த சப்தம் தான் மனித குலத்தில் உயிரினங்கள் எல்லாத்தையும் மிரட்டும். பார்த்தீங்களா? ஒரு பெரிய யானையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தப்பை பறைய வச்சுட்டு அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? பயந்து ஓடும். அப்போது சப்தம் மிரட்டுது. அந்த எல்லா விலங்கினங்களையும் பறவைகளையும் பாருங்கள், பயந்து ஓடும்போதும் சத்தம் போடும், பயமுறுத்தும் போதும் சத்தம் போடும் இல்லையா?
அப்போது சப்தம்ங்கிறது பயத்தினாலேயும் வருது, பயமுறுத்துறதுக்காகவும் வருது. அப்போ பயத்தினால் வருகிற ஒன்றும் பயமுறுத்துவதற்காக வருகிற ஒன்றும் சப்தமாக இருப்பதனால் இந்த மிரட்டல்ங்கிறது ஒளியிலிருந்து ஓசையிலிருந்து உருவாகுது. இடி ஓசை, இடி ஒளி. இந்த ஒளி தான் அப்புறம் நம்ம மொழியாக ஆக்கிக்கொள்கிறோம். இந்த மொழியை கொண்டு மொழியை மிரட்டுதல் அது மொழிக்கு மிரட்டுதல் ஆகுது. இப்படி மொழியால் மிரட்டுதல், மொழிக்கண் மிரட்டுதல் என்று வைத்து கொள்ளலாம். இப்படி இந்த மிரட்டலை எடுத்துக்கிட்டு பார்த்தால் ஆதி மனிதர்களுக்கு இந்த சப்தத்தை வச்சுக்கிட்டு மிரட்டி கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை இருக்கும். பாருங்கள், மொழியால் மிரட்டுதல், மொழியை மிரட்டுதல், மொழிக்கண் மிரட்டுதல்ங்கிற எல்லா வகைப்பாட்டுக்கும் அடங்கும்படியாக சில செய்திகளை சொல்லலாம். இப்போ பேராசிரியர் சொன்னார் இல்லையா, தேவ பாஷை அப்படின்னு மகாதேவ பாஷைன்னு அவர் டிஎன்ஆர் சொன்னார் அந்த பேட்டியில். ஆனால் தேவ பாஷைன்னு சொல்லிட்டு தமிழை என்ன சொன்னாங்க, நீச பாஷைன்னு சொன்னாங்க. நீசர்கள் பேசியதால் இந்த பாஷை நீச பாஷையா, அல்ல இந்த பாஷையை பேசியவர்களா இவர்கள் நீசர்களா? அப்போது இது தேவ பாஷை, இது நீச பாஷை என்பது மொழியை மிரட்டுதல் இல்லையா? அப்போ இந்த மொழியை மிரட்டுதலை நாம் எதிர்கொண்டோம். அப்போ எப்படி? உங்களுடையது தேவ பாஷை என்றால் எங்களுடையது மகாதேவ பாஷை. யார் சொல்லியிருக்கிறார்? டிஎன்ஆர் சொல்லியிருக்கிறார். சரியா? இப்போது இந்த மொழியை மிரட்டுறதை பண்ணணும். அப்புறம் மொழியால் மிரட்டுதல் எப்படி? மொழியால் மிரட்டுதல்ங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் யோசிச்சு பாருங்கள். மொழியால் எப்பப்போ யாராவது மிரட்டிருக்காங்களான்னு பார்த்தீங்களா? முதல்ல எனக்கு வரலாற்றில் தெரியப்படுகிற செய்தி, சேரன் சொங்கிட்டுவன் கனக விஜயத்தலையில் கல்லேற்றி இந்த வடக்க போய் படையெடுத்து போனான் இல்லையா? அப்போ என்ன சொல்லிட்டு போனார்? அருந்தமிழ் ஆற்றல் அறிந்திலர் ஆங்குன்னு. ஏங்க, அவங்க என்னங்க கனக விஜயர் என்ன தமிழ் மேலேயா குறை சொன்னாங்க? ஆனால் என்ன சொல்லிட்டு போனார்? அருந்தமிழ் ஆற்றல் அறிந்திலராங்கன்னு வடக்க போய் அவ தலையில் கல்லேற்றிட்டு வந்தாங்க இல்லையா? அப்போது என்ன? தமிழால் மிரட்டுதல் அல்லது மொழியால் மிரட்டுதல் நடந்திருக்கா இல்லையா? அவங்க அரசரை தான் குறை சொல்லியிருக்கணும், வடக்க இருந்தவங்க மொழியை குறை சொல்லலை. ஆனால் இவர் சேரன் செங்குட்டுவன் படையெடுத்து போன போது என்ன செஞ்சார்? மொழியால் மிரட்டுகிறார். மொழியால் மிரட்டலுக்கு அதை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். கண்ணகி கொஞ்சம் மிரட்டினாங்க இல்லையா? என்ன? பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன்னு பாண்டியன் என்ன செஞ்சாங்க? இவங்க நீதி கேட்டாங்க. நீதி கேட்டப்போ அரசன் அப்படியே போயிட்டுதான். என்ன? ஒரு மொழி தானே, வடக்குறை காதில் என்ன நடக்கிறது? சொல்லு தானே. சொல்லை கொண்டு ஒரு அரசனுடைய உயிரை எடுத்திருக்கிறார்கள், அல்லது அவனை குற்றம் உணர்ந்து மாண்டு போயிருக்கிறான். அது மட்டும் இல்லைங்க, மதுரை மாநகரத்தையும் அப்படியே எரிக்கிறாங்க இல்லையா? பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குழவி எனும் இவரை கைவிட்டு தீத்திரத்தோர் பக்கமே சேர்க்கங்கிறாங்க. பத்திக்கிட்டு எரியுது இல்லையா? பத்திக்கிட்டுச்சு இல்லையா? அப்போது சொல்லால் மொழியால் மிரட்டுதல் இருக்குது பாருங்கள். சீதைன்னு கூட மிரட்டியிருக்காங்க. சீதை கூட மிரட்டியிருக்காங்க. ராவணன் என்ன சொன்னாங்க? சொல்லினால் சுடுவேன். எந்த சொல்லால் சுடுவேன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க. எங்கேயாவது வரலாற்றில் சொல்லால் சுட்ட வரலாறு இருக்கா? எனக்கு தெரியல. வால்மீகியில் இருக்கான்னு தெரியல. சொல்லினால் சுடுவேன், அது அவனுடைய வில்லுக்கு இழுக்கு என்று நான் செய்யலை அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த சொல்லால் சுட முடியுங்கிறது இருக்குது பாருங்கள், அது கண்ணகி தான் சீதைக்கு கம்பனுக்கு முன் மாதிரி. அதை வச்சுக்கிட்டு தான் கம்பன் சொல்லினால் சுடுவேன்னு சீதையை சொல்கிறார். அதுக்கு முன்னாடி யாரும் சொல்லால் ஒரு ஊரையோ நாட்டையோ சுட்டதாக வரலாறு இல்லை. அப்போது சொல்லினால் சுடுவேங்கிறது மொழியால் மிரட்டுதல். சீதை மொழியால் மிரட்டி இருக்காங்க, கண்ணகியும் மொழியால் மிரட்டி இருக்காங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்புறம் இந்த மொழிக்கு மிரட்டல் எப்போ? தொடர்ந்து அப்போ தொடர்ந்துன்னா கலைஞர் திருவாரூர் வீதியில் போனப்போ படித்து கொண்டிருந்த போது மொழிக்கு மிரட்டல் வந்தது. அதுக்கு முன்னாடி மொழிக்கு மிரட்டல் வந்திருக்கு. என்னென்னா, சிவபிரகாஷ் சுவாமிகள்ங்கிற ஒருத்தர், அவர் எழுதின நூலில் ஒன்று, வேதம் பெரிதா திருவாசகம் பெரிதான்னு கேட்குறார். அப்போது ரெண்டுக்கும் ஒப்பிட்டு காட்டுறாரு. வேதத்தை சொன்னால் விழிநீர் பெருகி நெஞ்சு நெக்குருகி நிற்பவர் காண்கிறோம். அப்புறம் திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதினால் கருங்கல் மனமும் கரைந்து உருகுங்கிறார். அப்போ எது சிறந்தது அப்படிங்கிற போட்டி அவங்களுக்குள்ளே இருக்குது.
அப்போது இந்த மொழிக்கு மிரட்டல் பிற மொழியிலிருந்து வரும்போது என்ன ஆகுது, இல்லை இல்லை நீங்கள் எங்களை மிரட்ட முடியாதுன்னு இவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. என்னங்க, இந்த மறையோர் தேயத்து மன்றல் 8 ஆச்சே, திருமணம் 8 வகையில் நடக்கும் தானே? இல்லை எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை, எங்களுக்கு அந்த நடுநிலைத்தனை இருக்கு இல்லையா, அதை போல் மறையோர் தேயத்து மன்றல் 8 நூல் அந்த நடுவில் இருக்கிற ஒன்று இருக்குது பாருங்கள், என்ன காந்தர்வ திருமணம்னு அவங்க சொல்கிறாங்க, காதல் திருமணம் தாங்க எங்களுக்கு அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார். அப்போ மொழிக்கு வரக்கூடிய இந்த மிரட்டலை செய்கிறாரா? இன்னும் பாருங்கள், காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் எல்லாம் சிறப்பாக வாழ்வார்கள் என்பதற்கு வடமொழி இலக்கியத்தில் சான்று இல்லை. வி.ஐ. சுப்பிரமணியம் சொல்கிறார், காதலிச்சது அங்கே காளிதாசனுடைய அந்த சாகுந்தலை தான், ஆனால் அவங்க நிம்மதியாக வாழலை. ஆனால் மறையோர் தேயத்தில் மறையோர் தீயை எடுத்துகிட்டு இந்த 3 முறை வளம் திருமணம் செய்து வைத்த கோவலன் கண்ணகி வாழ்க்கை தீமையாக முடிந்தது. சங்க இலக்கியத்தில் எங்கேயாவது காதல் திருமணம் தோல்விகளுக்கு முடிஞ்சதுன்னு இருக்கா? வருத்தப்பட்டாங்கன்னு இருக்கா? வதைப்பட்டார்கள் என்று இருக்கா? இல்லை. அப்போ காதல் திருமணம் என்பதும் எங்களுக்கு உரியது தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்கிறாங்க. அதனால தான் குறிஞ்சிப்பாட்டுங்கிறது கபிலர் பிரகதனுக்கு சொல்கிறார், இது உங்களுக்கு தொடர்பு இல்லை, எங்களுடைய முறை வாழ்க்கை முறை இதுதான் பாருங்க அப்படின்னு சொல்லித்தர்றார் அப்படிங்கிறதாக. ஆகவே மொழிக்கு வருகிற மிரட்டலை எல்லாம் இப்படி நாம் எதிர்கொண்டே வருகிறோம். அப்புறம் இப்போ மொழி பற்றி மொழியின் மிரட்டல், ஆட்சி மொழி, அதிகார மொழி, அப்படி மும்மொழி அப்படின்னுலாம் அப்பப்போ நமக்கு மிரட்டல் வரும். அதையெல்லாம் அந்தந்த காலத்தில் அவ்வப்போது எதிர்த்து நின்று போராடி வருகிறோம். நிறைவாக அந்த மொழி மிரட்டல் என்னான்னு சொல்லிடணும். மொழி மிரட்டல் என்பது இந்த நவீன தொழில்நுட்பம் இருக்கிறது. இப்போ மொழியினுடைய இடம் எங்கே இருக்கிறதுங்கிற கேள்வியாயிருக்கு. நான் அதுக்கு முன்னாடியெல்லாம் நானே எழுதணும். இப்போது நான் சொன்னால் கணினி கருவி எழுதுது, நான் சொன்னால் கருவி எழுதுது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் உடம்பு சரியில்லாமல் போயிட்டார். அப்போது அவர் எப்படி எழுதினார்? கணினி கொண்டு தான் எழுதினார். அவர் எப்படி எழுதினார்? கண் அசைவுகளை கொண்டும் கன்னத்தின் அசைவுகளை கொண்டும் அவர் கர்சரை இயக்கினார். அப்படி எழுதப்பட்டது. என்ன சொல்கிறீங்க, இப்படி முடியுமா? முடியும். யார் சொல்லியிருக்கா? வள்ளுவர் சொல்லியிருக்கார். வள்ளுவர் எப்படி ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு தெரியும்? கண்ணின்று கண்ணற நோக்கின் கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. ஒரு இடத்துல சொற்கள் பயனில்லாமல் போகிற இடம் இருக்குன்னு சொன்னார். அல்ல, அந்த சொற்களை எப்படி நீங்கள் உணர்த்த முடியுங்கிறத சொன்னார். கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. அப்போ அந்த கண்ணின் அசைவுகளையும் கன்னத்தின் அசைவுகளையும் வச்சு கர்சரை இயக்கிறத ஸ்டீஃபன் ஹாக்கிங் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கார். அப்போது நீங்கள் வாயால் சொல்ல வேணாம். இப்போ வாயால் சொன்னால் எழுதுது. வாயால் சொல்லாமல் உங்கள் கண் அசைவையும் கொண்டு செயற்படுகிற ஒன்றாக கருவி வந்துடுச்சு இல்லையா? அதற்கு மேலே பாருங்கள், எல்மான் மஸ்க் அவர் ஒரு புதிய 14வது குழந்தைக்கு அண்மையில் தான் தந்தையாக ஆகியிருக்கிறார். அவரை பற்றி நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியிலையும் அதுலேயும். அவர் நியூரோ லிங்க்னு ஒன்று புதுசாக 2024 புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கார். அது 10 ஆண்டுகள் உழைப்பில் வெளிவந்திருக்கிறது. அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் என்னமோ தட்டச்சு செய்ய வேணாம், சரி நீங்கள் சொல்லக்கூட வேணாம். இப்போது நான் ஒருவருக்கு ஒரு செய்தியை சொல்ல என்ன முறை நடக்கிறது என்றால், நான் ஒன்றை நினைக்கிறேன், அதை பிறகு என்னுடைய மொழியில் சொல்கிறேன். அவர் அந்த மொழியை உள்வாங்கிக் கொள்கிறார், அவருடைய மனதுக்கும் மூளைக்கும் போகிறது, அதனுடைய பொருளை அவர் புரிந்து கொள்கிறார். அப்படி தானே? இவ்வளவு ப்ராசஸ் முறைகள் இருக்கின்றன அங்கே. இப்படி தானே ஒரு கருத்து இன்னொருவருக்கு போகுது. இதில் சில இடையில உள்ள கட்டங்களை எல்லாம் எடுத்துருங்க. நான் என்ன சிந்திக்கிறேனோ, நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அது பேராசிரியருக்கு போய் சேரணும். இடையில இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் எப்படி முடியும்? நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் எல்மான் மஸ்க். எப்படி செய்திருக்கார்? நீரோ லிங்க்னு பேர். அதுக்கு மூளையில் ஒரு சின்ன சிப்பு வைக்கிறாங்களாம். அப்படி இப்போது வச்சுட்டாங்க. யார் யாருக்கு வேணுமோ அவங்களெல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டோம். பண்ணிக்கிட்டால் எதிர்காலத்தில் ஒருவரோடு ஒருவர் பேச வேணாம். நான் நினைக்கிறது அந்த பேராசிரியருக்கு என்ன பேசணும்னு தெரியும், அவர் என்ன பதில் சொல்கிறது எனக்கு தெரியும். அப்போது
தனி மனிதருக்கு ஒரு மொழி போதும் என்று இருந்த நிலையும் மாறி இப்போது எனக்கு தாய்மொழி மட்டும் போதுங்க தெரிந்தால் நான் வந்து கூகுளில் ஒரு 133 மொழி கூகுளுக்கு தெரியுது, சாட் ஜிபிடிக்கு ஒரு 50-100 மொழி தெரியுது. நான் எதுக்குங்க உட்காந்து 100 மொழியை படிக்கணும்? எனக்கு என் தாய்மொழி நன்றாக தெரிந்தால் போதும், நான் இந்த உலக மொழிகளோடு தொடர்பு கொள்ள முடியும். அப்படி தானே? அப்போ இனிவரும் உலகத்தில் அவரவர்களுடைய தாய்மொழி தான் உலக மொழி. சரியா? அப்போ இன்னொரு மொழி நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விட்டது இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்து. அதையும் கடந்து இவர் வந்து சிந்தனையை அப்படியே சிந்தனையாக மாற்றுவதற்கு மூளைக்குள் சில அதிர்வுகளை உருவாக்கி அதன் மூலம் அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதா, அதை பண்ணி அடுத்தவங்க மூளைக்கு அதை சேர்க்குறாங்க. இப்போ எப்படி ஒயர்லெஸில் நம்ம வந்து கம்பி இல்லாமல் தகவல் பரிமாற்றம் நடத்துவதைப் போல் செய்ய முடிகிறது என்று ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. நண்பர்களே, இது ஒரு மொழிக்கு மிரட்டல் தான். இதை மொழி எப்படி சாதிக்கப் போகிறது அல்லது இதை எப்படி கைவசப்படுத்தி கொள்ள போகிறது என்பது தான். அடுத்ததாக நம்ம வந்து மொழியை வந்து தாய்மொழின்னு சொல்கிறோம். ஏன் மொழியை தாய்மொழின்னு சொல்கிறோம், தந்தை மொழின்னு சொல்லாமல்? சொல்லுங்கள். எங்கேயோ சில பேர் தந்தை மொழின்னு சொல்கிறாங்க சில நாடுகளில். ஆனால் பெரும்பாலான இடங்களில் மொழியை தாய்மொழி என்று ஏன் சொல்கிறோம்? வயதான காலத்தில் ஒதுக்கி வைப்பதற்காகவா அல்லது முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவதற்காகவா? ஏன் மொழியை தாய்மொழின்னு சொல்கிறோம்? நாம் நம்மை வளர்க்கின்ற எல்லாவற்றையும் தாய் என்றே சொல்கிறோம். நிலமாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும். அப்போ பெண்கள் தான் வளர்க்கிறவர்களாக இருக்கார்கள். யோசிச்சு பாருங்கள். ஆதி மனித சமூகத்தில் ஆண்கள் வந்து வேட்டைக்கு போகிறாங்களா? வேட்டைக்கு போய் அங்கே என்ன ஆடு மாடு புலியெல்லாம் வளர்த்தாங்களா? வெட்டிக்கிட்டு கொண்டுட்டு வருவாங்க. எதுக்கு? வீட்டில் இருக்க அம்மாவுக்கு சாப்பாடு போடணுங்கிறதுக்காக. ஆனால் அந்த வீட்டில் இருக்க அம்மா என்ன பண்ணுவாங்க? வீட்டை சுற்றியில் இருக்க தோட்டத்தில் செடி கொடி வளர்ப்பாங்க. வளர்க்கிறார்கள் பெண்கள். ஆதி மனிதர் வாழ்க்கையிலேயே வளர்ப்பது பெண்களாக இருக்கிறார்கள், வெட்டுவது ஆண்களாக இருக்கிறார்கள். வளர்த்து வெட்டுகிறார்கள், அதுதான் முக்கியம். வளர்ப்பதும் வெட்டுவதற்காகத்தானே. ஆனால் அந்த பெண்கள் வந்து தன்னுடைய உடல்நிலையிலேயே வயிற்றில் கருவை வளர்க்கிறார்கள் இல்லையா? அது வந்து வேற எங்க யாருக்கும் கிடையாது. அப்போ அந்த வளர்ப்பது என்பது தாய்க்குரியதாக இருப்பதனால் இதை நம்ம வந்து தாய்மொழிங்கிறோம். தாய்மொழினா வளர்க்கணும் இல்லையா நம்மளை? அதுதான் வளர்க்கிறது. அப்போ மொழி தான் வளர்க்கிறது, ஒருவரை மொழி தான் வளர்க்கிறது. அதனால் அந்த மொழியை தாயின்னு சொல்கிறோம். அப்போ அந்த உலகத்தை வளர்ப்பது மொழியாகத்தான் இருக்கிறது. இந்த மொழி வருவதற்கு முன்பு, மனிதர்கள் வருவதற்கு முன்பு இது வந்து இந்த பூமியாக தான் இருக்குது, உலகமாக இல்லை என்பது தான். அப்போ இதையெல்லாம் மாற்றி வளர்த்து கொண்டு இருப்பது இதுதான். இந்த தாயில் அவர் 1.25 முடிக்க சொல்லியிருக்காரு, முடிச்சிடறான். இந்த தாயில் ஒரு 3 வகை இருக்குங்க. இந்த அம்மா அப்பா உறவு, கணவன் மனைவி உறவெல்லாம் நம்ம எங்கேருந்து கற்றுக்கொண்டோம்? இந்த மனித குலம் இந்த வாழ்க்கை முறையை எங்கேருந்து கற்றுக்கொண்டது என்று நினைத்து பார்த்தீர்களா? இயற்கையிலேருந்து தான். இயற்கை தான் நமக்கு பெரிய ஞான ஆசிரியன் இல்லையா? அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது தானே. இந்த தாய் மகன், தாய் மகள், கணவன் மனைவி உறவை நம்ம எங்கேருந்து கற்றுக்கொண்டோங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தா 3 வகையான உறவு முறை எனக்கு தெரிய வருது. ஒன்று, இந்த நாய்கள் வந்து அப்பா அம்மா இருக்கும், ஆனால் போடுற குட்டியை காப்பாற்றுற முழு பொறுப்பும் தாய்க்கு தான். ஆண் நாய்க்கு பொறுப்பு உண்டோ? இல்லை. குட்டியை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பும் அந்த அம்மா நாய்க்கு தான். அப்படி சிலர் குடும்ப வாழ்க்கை இப்போதும் சிலர் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் உலகத்தில். இன்னொரு வகை பாருங்கள், இந்த குயில் வாழ்க்கை. குயில் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தான் முட்டையிடுறது வந்து கூடு கட்டாது இல்லையா? அது எங்கே போய் கூடு கட்டும்? காக்கா கூட்டில் போய் கூடு கட்டும். காக்கா கூடும் எப்படி இருக்கும்? ஏற்கனவே முட்டையிட்டு அடகாத்து கொண்டு இருக்கிற கூட்டில் தான் போய் விடும், வெறும் கூட்டில் முட்டையிடாது. அப்போ அடகாத்து கொண்டு இருக்கிற முட்டை ஓடிய கூடு எங்கெங்கே இருக்கிறத அது வந்து ஆய்வு பண்ணும். எது? ஆண் குயிலும் பெண் குயிலும் சேர்ந்து ஒரு சர்வே ஆய்வு நடத்தும். அதில் எந்த இடத்துல எந்தெந்த கூடு இருக்குது, அதில் முட்டை இருக்கா இல்லைங்கிறதையெல்லாம் குறித்து வச்சுக்கோம். சரியா? அதுக்கப்புறம் இந்த 2 குயிலும் போகணும். நண்பர்களே, ஒரு குயில் முட்டையிடுவதற்கு முன்பு எவ்வளவு நேரத்திற்கு முன்பு தான் முட்டையிட போகிற செய்தி அந்த குயிலுக்கு தெரியும். அறிவியல் பூர்வமான செய்தி சொல்கிறார்கள், 2 மணி நேரத்துக்கு முன்பு தான் தெரியுமா. அது என்ன 2 மணி நேரம்? நீங்கள் யாரும் இந்த முட்டை கோழி சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு தெரியல. அதாவது கோழியை வெட்டி சாப்பிட்ருப்போம், முட்டை கோழியை சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல. முட்டை கோழின்னா இன்றைக்கி முட்டையிட்டு இருக்க கோழி இருக்குது பாருங்கள், அதை நாளைக்கு வெட்டி சமைச்சிங்கன்னா அந்த கோழி வயிற்றில்
முட்டைகள்லாம் அப்படியே சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் நண்பர்களே, இன்றைக்கி காலையில் முட்டையிட்டுருக்கு, நாளைக்கு காலையில் முட்டையிட போகுது, இன்றைக்கி இரவு வந்து அதை வெட்டி சமைச்சிங்கன்னா அது வயிற்றுக்குள்ளே முட்டைகள் இருக்கும். ஒரு முட்டையில் கூட ஓடு இருக்காது. நாளைக்கு காலையில் இடப்போகிற முட்டையில் ஓடு இல்லாமல் இன்றைக்கு ராத்திரி வரைக்கும் அந்த தாய் கோழி கருவை வயிற்றில் சுமக்குது. அப்போ அந்த முட்டையில் எப்போங்க ஓடு உருவாகுதுன்னு கேட்டேன், அது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உருவாகுதான். அப்போது அந்த கருவில் ஓடு மூடுவதற்கு ஆகிற அந்த 2 மணி நேரத்தில் தான் இந்த குயில் வந்து தான் எங்கே முட்டையிட போகிறோங்கிற கூட்டை தீர்மானிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. இந்த 2 மணி நேரத்தில் என்ன நடக்குது, ஆண் குயிலும் பெண் குயிலும் சேர்ந்து போய் ஆண் குயில் அந்த கூட்டு கிட்டக்க போய் அந்த கூடு கிட்ட இருக்கிற அடகாத்துக்கிட்டு இருக்கும். அந்த காக்கா முட்டையிட்டால் அந்த கூட்டில் 2 காக்காயில் ஒன்று மாறி மாறி அடகாத்துக்கிட்டு இருக்கும், முட்டையை தனியாக விட்டுட்டு போகாது. அப்படி அடகாத்து கொண்டு இருக்கிற அந்த கூட்டில் போய் அந்த ஆண் குயில் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் அது கண்ணில் படும் மாதிரி உட்காரும். அப்போ உடனே இது பார்த்துட்டு என்ன ஆகும், போய் அதை விரட்ட ஆரம்பிக்குது. அது விரட்ட ஆரம்பித்தோன்னே அந்த குயில் மொத்தமாக பறந்துடாதுங்க. ஆண் குயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை இழுத்துக்கிட்டு போயிடும், அதை கொத்தி இழுத்துக்கிட்டு போயிடும். அப்படி போன நேரத்தில் இந்த பெண் குயில் போய் இங்கே முட்டையிட்டுறதோ மட்டும் இல்லை, ஏற்கனவே அங்கே இருக்கிற முட்டையை தள்ளி விட்டுட்டு வந்துடும். ஏன்னா அந்த காக்காய் கணக்கு தெரிஞ்சதுன்னா முட்டை விட்டது தெரிஞ்சதுனால அதனால் தள்ளி விட்டுட்டு வந்துடும். இது தான்முடைய முட்டை என்று நினைத்து மற்ற முட்டைகளோடு சேட ஆடை காத்து குஞ்சு பொரிச்செல்லாம் நடக்குதா. சாப்பாடு ஊட்ட வரும், ஆண்காகவும் பெண்காகவும் மாறி மாறி சாப்பாடு ஊட்ட வரும். ஊட்ட வருகிற போது எல்லாம் அந்த ஆண் காக்காயினுடைய குஞ்சுகளும் வாயை திறந்துட்டு கொஞ்ச காலம் கழித்து வாயை திறந்தோன்னு சத்தம் போட ஆரம்பிக்கும் இல்லையா. அப்படி சாப்பிட வாயை திறந்து தன்னுடைய அம்மா அப்பா பறவை வந்து உணவு எடுத்துக்கிட்டு வர்றாங்கன்னு தெரிஞ்சு வாயை திறந்து சத்தம் போடும்போது காக்கா யோசிக்கும், இது என்ன சத்தம் வேறு மாதிரி இருக்குன்னு. இந்த குயில் பசியோட வாயை திறக்கிற அந்த குயிலுடைய அந்த சிவப்பாக இருக்கும் அந்த வாய், அதில் காக்கா குஞ்சுகளுக்கெல்லாம் சாப்பாட்டை கொடுத்துட்டு இந்த குயில் கொஞ்சம் கொத்தும், பார்த்துருப்பீங்க. அது ஏன் அப்படின்னு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, எனக்கு ஏன் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அதுக்கு கேட்க தெரியாது. வெளியில் வேறு மாதிரி ஓசை வேறு மாதிரி ஆகும்போது மறுபடியும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கும். அது எப்பப்பெல்லாம் தன்னுடைய இயல்பை காட்டுக்கிறதோ அப்போ எல்லாம் அது வந்து காக்கா மிரண்டு போய் கொத்தும் இல்லையா. எப்போதுமே மிரண்டு போகிறவங்க தான் கொத்துவாங்க. அப்போது இப்படி கொத்து வாங்கி சிறிய வயதிலிருந்து அந்த சிறு பருவத்திலிருந்து கொத்து வாங்கி பயக்கப்பட்டதனால் அந்த பழக்கத்தின் காரணமாக தான் இப்போதும் குயில் வெட்ட வெளியில் வரவே வராது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், பயந்து போயிட்டு இருக்கும், புதற்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் சத்தம் போடும். அந்த சத்தம் போடுறதுல ஒரு சோகம் இருக்கும் பார்த்தீங்களா. பாரதியார் குயில் பாடுதுனாலும் சரி கூவுதுனாலும் சரி கத்தும் குயிலோசின்னு சொல்லுவார். அப்போ அந்த குரலில் இருக்கிற சோகத்துக்கு காரணம் அது. இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அந்த முட்டையிடுறதோட ஆண் குயிலுக்கும் பெண் குயிலுக்கும் வேலை முடிஞ்சுது. அப்புறம் அந்த குழந்தையை வளர்க்குறதெல்லாம் காக்கா வளர்க்கும், அதே தானே வளர்த்துக்கொள்ளும். இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. நண்பர்களே, 3வது ஒரு வாழ்க்கை முறை இருவாச்சின்னு ஒரு பறவை கேள்விப்பட்டிருப்பீங்க, பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த இருவாச்சி பறவை என்னென்னா, ஆண் பெண் ரெண்டும் சேர்ந்து எங்கே கூடு கட்டலான்னு மரப்பொந்துகளை தேடும். அதில் ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துட்டு ரெண்டும் கொத்தி ஒரு கூட்டை தயார் பண்ணிடும். அந்த இருவாச்சி பெண் பறவை கூட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே சரியாக இருக்கான்னு பார்த்தோன்னா தீர்மானிச்சிடும். அந்த பெண் பறவை உள்ளே போன உடனே வெளியில் ஆண் பறவை போய் கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கூட்டை மூடிடும். அந்த அழகு மட்டும் பெண் பறவையினுடைய அழகு மட்டும் வெளியில் திரும்படியாக அந்த கூட்டை அமைச்சிக்கும். ஏன்னா சாப்பாடு கொடுக்கறதுக்கு. இந்த ஆண்குருவி என்னாகும், எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வந்து கொடுக்கும், தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இந்த பெண் பறவை உள்ளே தன்னுடைய சிறகுகளை உதிர்த்து கொண்டு அங்கே இருக்கும். ஏன் தெரியுமா, தன்னுடைய குஞ்சு வளரணுங்கிறதுக்கு, அது மெத்த இருக்கணுங்கிறதுக்காக சிறகுகளை உதிர்த்து கொண்டு அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. இது குஞ்சுக்கு இறகு முளைச்சி வெளியில் வர பருவம் தெரிந்த உடனே இது சொல்லும், அது ரெண்டும் வந்து உடச்சி வெளியில் வரும். குஞ்சுகளுக்கு இறகு முளைச்சது எப்படி தெரியும் அப்படின்னா, தாய்ப்பறவை தனக்கு இறகு முளைச்ச காலத்தை வைத்து கொண்டு குஞ்சுகளுக்கும் இறகு முளைச்சிட்டது வெளியில் வரலான்னு நினைக்குது. இப்படியான ஒரு வாழ்க்கை முறை ஆணும் பெண்ணும் சேர்ந்து தன்னுடைய அடுத்தடுத்த தலைமுறை வளர்க்கிற ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் யானைகளை பார்த்துருப்பீங்க. யானை குட்டி போட்டுச்சுன்னா அந்த தாய் யானைக்கோ தந்தை யானைக்கோ மட்டும் பொறுப்பு இல்லை நண்பர்களே.
அந்த கூட்டத்துக்கே பொறுப்பு அந்த குட்டியை வளர்ப்பதில். இப்படி ஒரு சமூகமாக கிராமத்தில் இருக்கிற குழந்தையை வளர்ப்பது போல் ஒரு சமூகம், ஒரு குழு, அப்படி ஒரு இனம் தன்னுடைய சந்ததிகளை தலைமுறைகளை வளர்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது ஒரு வாழ்க்கை முறை. இப்படி எல்லாவற்றிலும் நீங்கள் எடுத்து ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தாய்ங்கிறது தான் முக்கியமாக இந்த வளர்க்கிற ஒன்றாக இருக்கிறது. இப்படி வளர்க்கிற ஒன்றாக இருக்கிற தாயை தான் நாம் தாய்மொழி என்று சொல்கிறோம். அன்பர்களே, இந்த மொழியின் மிரட்டலில் மொழி மிரட்டலுக்கு வருகிறேன். இந்த மொழி மிரட்டல் என்பதை நான் என்னவாக பார்க்கிறேன் என்றால், தமிழ் மொழி இப்போது மிரட்டுகிறது என்று சொல்கிறேன். தமிழ் மொழியின் மிரட்டல் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? ஒன்று சொல்கிறேன், எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். சரி, கணினிக்கு என்ன வேண்டியிருக்கிறது இப்போது? கணினிக்கு என்ன வேண்டியிருக்கிறது இப்போது? எழுத்து வேண்டுமா, எண் வேண்டுமா? என்னங்க? எண் தான் வேண்டும். எண்ணே எழுத்தாக மாறி இருக்கிறது இல்லையா? அதான பைனரி நம்பர். எண்ணே எழுத்தாக மாறி இருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க ஆத்திசூடியில்? எண் எழுத்து இகழேல். எண் எழுத்து எண்ணே எழுத்தாக மாறுகிற காலம் வந்து விட்டதுங்கிறது நமக்கு தெரியாது. அப்போது அவங்க சொன்னது இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். எண் எழுத்து இகழல்னா என்ன அர்த்தம்? கணினியில் இருக்க பைனரி நம்பர் தான் இன்னும் வாழ்க்கை, அதை இகழ்ந்துடாதீங்க, படிங்கன்னு ஆகுதா? அதை விடவும் எனக்கு வியப்பு நண்பர்களே, இந்த யாது முறை யாவரும் கேளீர் யார் சொன்னால்? என்னங்க பொய் இல்லையா அது? எந்த காலத்திலாவது உங்களுக்கு யாதும் ஊராகவும் எல்லோரும் கேளீராகவும் நண்பர்களாகவும் இருக்க வாய்ப்பு இருந்ததா? இதுவரை இருக்கா? இருந்ததா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததா? 5 திணைகள் நம்ம வச்சுருந்தோம். வடவேங்கடம் தென்குமரி வச்சுருந்தோம் இல்லையா? ஆனால் அந்த முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருளை எதுலேயுமே பாருங்கள், நிலம் பொழுது இருக்குது, கருப்பொருள் இருக்குது, உரிப்பொருள் எல்லாம் மொழி இல்லை. பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது. நமக்கு நன்னூல் நம்பியக பொருளில் உயர்ந்தோர்லாம் சொல்லுவாங்க, ஆரணங்கு உயர்ந்தோர் அல்லோர்னு. பொதுவாக பேர் தெய்வம் முனாவின்னு சொல்லுவார், யாழ் பண் தொழிலெலாம் சொல்லுவார். ஆனால் மொழியை பற்றி எதுலேயுமே இல்லை. பார்த்தீங்களா? எல்லாவற்றிலும் சேர்ந்ததாக இருக்கிறதுனால அதை சொல்லாமல் விட்டுட்டார்னு நினைக்கலாம். ஆனால் இப்போது யாது முறை யாவரும் கேளீர்னா எனக்கு எப்படிங்க? நான் சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால், ஆந்திராவுக்குள்ளே போனால் யாது முறை யாவரும் கேள்வி சொல்ல முடியல. எப்படி? நான் நிலத்தால் பிரிக்கப்பட்டிருக்கேன், சாதியால் பிரிக்கப்பட்டிருக்கேன், மதத்தால் பிரிக்கப்பட்டிருக்கேன், மொழியால் அதை விடவும் பிரிக்கப்பட்டிருக்கிறேன். சாதி கடந்தும் என்னால் மொழியால் ஒருவரோடு உறவாட முடியும், உரையாட முடியும். மதத்தால் பிரிந்திருந்தாலும் பரவாயில்லை, நிலத்தால் பிரிந்திருந்தாலும் பரவாயில்லை, மொழியால் பிரிந்திருக்கிற பக்கத்து வீட்டுக்காரரோடு நான் எப்படி யாது முறை யாவரும் சொல்ல முடியும்? எவ்வளோ பெரிய மகத்தான பொய்யை கணியன் பூங்குன்றன்னு சொல்லிவிட்டு போயிருக்கிறோம். நாமெல்லாம் வழிமொழிந்து கொண்டு இருக்கிறோம். இருக்கிறதா இல்லையா நண்பர்களே? இருக்கிறதா இல்லையா? ஆனால் இன்றைக்கு அது சாத்தியமாகி இருக்கிறது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் கண்ட கனவு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது இன்றைக்கு நீங்கள் இங்கிருந்து கொண்டு ஜப்பானில் இருக்கிறவரோடும் சீனாவில் இருக்கிறவரோடும் அந்த மொழிக்காரரோடும் உரையாட முடியும். எந்த ஊருக்கு போனாலும் கையில் ஒரு திறன்பேசி, செல்பேசி இருந்தால் போதும், உங்களுக்கு அந்த ஊர்க்காரராக நீங்கள் மாறிவிட முடியும். அவர் மொழி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை, கணினிக்கு தெரியும். என் மொழி அவருக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை, கணினிக்கு தெரியும். அப்படி என்றால் இந்த யாது முறை யாவரும் கேளீர் என்ற ஒன்றை ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலம் கண்டறிந்து ஒரு ஒரு உறவை, ஒரு சமூகத்தை கனவு கண்டிருக்கிறது பார்த்தீர்களா? அதை சாத்தியப்படுத்தி இருப்பது இன்றைக்கு இருக்கிற செயற்கை நுண்ணறிவு உலகம். இந்த செயற்கை நுண்ணறிவு உலகத்தை தமிழ் மொழி மிரட்டத் தொடங்கி இருக்கிறதாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.